Hi, hello everyone. Welcome to Sridhar CCE online classes. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NACA லெவோக்கான ஒரு மெயின்ஸ் பேப்பர் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேப்பர் நம்பர் வந்து பார்த்தோம்னா 9. சரியா? ஸோ ஆல்ரெடி 8 பேப்பர்ஸ் என்ன பண்ணியாச்சு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு 9th பேப்பர் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு 9th பேப்பர் எப்படி இருக்கு, ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a shopkeeper bought same quantity of two varieties of rice. The first at rupees 25 per kg and other at rupees 30 per kg. After mixing the two varieties of rice, he sold the mixture at rupees 33 per kg to earn a profit of 20%. What is the total quantity of the rice that he bought அப்படின்னு கேக்குறாங்க. So டோட்டலா அவங்க எவ்வளவு வந்து ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு கேக்குறாங்க. Shopkeeper bought same quantity of two varieties. So இது ரொம்ப முக்கியம் நமக்கு. Same quantity of two varieties அப்படின்னு சொல்றாங்க. So அப்ப same quantity of two varieties அப்படிங்கும் போது first variety 1 kg வாங்கியிருந்தாங்க அப்படின்னா second variety என்னதான் பண்ணியிருப்பாங்க 1 kg தான் வாங்கியிருப்பாங்க. So first variety வந்து பார்த்தோம்னா 25 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. second variety வந்து பார்த்தோம்னா 30 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. So first variety யோட cost price 25 rupees, second variety யோட cost price 30 rupees. அப்ப overall cost price வந்து பார்த்தோம்னா 55 rupees. Then after mixing the two varieties, he sold the mixture at rupees 33 per kg to earn a profit of 20%. அப்போ 20% னா 120% தான் வந்து 33 rupees. அப்ப 100% cost price என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்ப 100% cost price னா 6 times இது 5 times 6 டேபிள்லனா இது 5.5 சோ அப்போ எனக்கு 5 parts ஓகே. சோ அப்ப இங்க இருந்து நமக்கு என்ன கிடைக்குது 1 பார்ட்டோட வேல்யூ வந்து 5.5 அப்படின்னு கிடைக்குதா. சோ அப்ப 1 பார்ட் வந்து 5.5 அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிக்கலாம் இங்க 1 பார்ட் வந்து 5.5 னா இது வந்து எவ்வளவு kgs 10 kgs அப்போ ஓவராலா எவ்வளவு kg வந்து நமக்கு what is the total quantity of rice that he bought 10 kg of rice டோட்டலா என்ன பண்ணிருக்காரு வாங்கியிருக்காரு. நான் இங்க என்ன பண்றேன்னா எனக்கு இங்க 1 பார்ட்டோட வேல்யூ 5.5 னு கிடைச்சிருச்சு சரியா. அப்ப 1 பார்ட்டோட வேல்யூ 5.5 னா எனக்கு தேவை இங்க தானே 2 kgs தானே. அப்ப 2 kgs னா டோட்டலா என்னாச்சு 10 kg which means first variety ல இருந்து 5 kg, second variety ல இருந்து 5 kg, so that total 10 kg. Clear? Next one. The speed of the boat is 380% of the speed of the current. What is the respective ratio between the speed of the downstream and the speed of upstream அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப போட்டோட ஸ்பீடுக்கும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து பார்த்தோம்னா போட்டோட ஸ்ட்ரீம் 100% சாரி ஸ்ட்ரீமோட ஸ்பீட் 100% னா போட்டோட ஸ்பீட் 380%. What is the respective ratio between the ஸ்பீட் டவுன்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம்னா என்னது போட்டோட ஸ்பீட் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் போட் பிளஸ் ஸ்ட்ரீம் என்னாச்சு நமக்கு 480. சோ ரேஷியோ தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ ரேஷியோ அப்படின்னா 480 is to upstream. upstream கண்டுபிடிக்கணும்னா போட்டோட ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீட். சோ இது வந்து பார்த்தோம்னா 280 0 get cancel. சோ என்ன டேபிள் எடுத்துக்கலாம் நானு 4 டேபிள் எடுத்துக்கிட்டேன்னா 12 is to 7. அப்ப given ஆப்ஷன்ல நம்மளோட ஆன்சர் என்னது 12 is to 7. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ABC started business with their investment amount in the ratio 2:6:5 respectively. After 6 months, A and C invested an additional amount which is same as their respective initial investment and B withdraw half of his investment. At the end of the year, the profit should be distributed in what respective ratio among A, B and C அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க வந்து பார்த்தோம்னா A, B, C னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்காங்க 3 பேர் இருக்காங்க. என்ன ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா 2 parts, 6 parts and then 5 parts. After 6 months, A and C invested an additional amount which is same as their respective initial investment அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 6 மாசம் கழிச்சு இனிஷியலா 2 rupees னா அடுத்து அடிஷனலா என்ன பண்ணிருக்காங்க 2 rupees. அப்போ 2 plus 2 டோட்டலா பிசினஸ் குள்ள இனிமே இருக்க போறது 4 rupees. ஓகேவா? சோ C என்ன பண்றாங்கன்னா again additionally 5 rupees add பண்றாங்க. அப்ப டோட்டலா இனிமே பிசினஸ் குள்ள இருக்க போறது 10 rupees எப்போ 6 months கழிச்சு. அந்த 6 months கழிச்சு B என்ன பண்றாங்க அப்படின்னா half his investment என்ன பண்றாங்க withdraw பண்றாங்க. B கிட்ட இருந்தது மொத்தமா 6 rupees. அந்த 6 rupeesல இருந்து half எடுத்துட்டாங்கன்னா 3 rupees. அப்ப 6ல 3 போக ரிமைனிங் பிசினஸ் குள்ள இனிமே எவ்வளவு இருக்கும் 3 rupees இருக்கும். அப்ப at the end of the year னு கொடுத்திருக்காங்களா end of the year னா remaining 6 months remaining 6 months. அப்ப 6 எல்லாத்தையும் என்ன பண்ணிரலாம் காமனா இருக்கனால கேன்சல் பண்ணிரலாம். 4 plus 2 என்னது 6 6 plus 3 என்னது 9 5 plus 10 என்னது 15 எல்லாமே 3 multiples அப்ப 2 is to 3 is to 5 அப்ப 2 is to 3 is to 5 அப்படின்னா எனக்கு தேவை profit ratio தானே. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 2 is to 3 is to 5. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Tamanna purchased jeans and got a membership discount of 20% on the original bill amount, but she had to pay 12.5% VAT on the discounted bill amount and rupees 5 for a paper bag.
If she paid a total of rupees 4055, how much membership discount did she get? அப்ப membership discount எவ்வளவு 20%. அப்ப அந்த 20% என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். So தமன்னா வந்து first என்ன பண்றாங்க purchase பண்றாங்க. So purchase அப்ப 100% என்ன பண்றாங்க purchase பண்றாங்கன்னா membership discount வந்து பார்த்தோம்னா 20% membership discount. அப்ப selling price என்னவா இருக்கும் 80% இருக்குமா? இப்ப இதுல அவங்க என்னவும் பே பண்ணணும்னா discounted billல VAT பே பண்ணணும். VAT வந்து பார்த்தோம்னா 12.5%. 12.5% என்ன நமக்கு 1/8 அப்ப 80ல 1/8 என்னது 10 அப்போ 10% என்ன பண்ணணும் 12.5%. 80ல 12.5% என்னதுப்பா 10. கிளியரா? சோ இங்க பாருங்க 80ல 10% வந்து பார்த்தோம்னா 80ல 10% 8 சரியா 2.5% என்னது 2 அப்போ 8 plus 2 10 அப்ப 80 plus 10 90%. இப்ப இந்த 90% தான் என்ன பண்ணிருக்காங்க செல்லிங் பிரைஸ் ஆஃப் செல்லிங் அதாவது தமன்னாவோட காஸ்ட் பிரைஸ் இதுதான். சோ அப்ப காஸ்ட் பிரைஸ்னா she paid a total of rupees 4055 னா சோ கடைக்காரனுக்கு செல்லிங் பிரைஸ் தமன்னாக்கு காஸ்ட் பிரைஸ் 4055. இந்த 4055ல 5 ரூபீஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்க பேப்பர் பேக் வாங்கிருக்காங்க. அப்ப ஓவராலா இந்த 90% வந்து யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 4055ல இருந்து 5 என்ன பண்ணிரலாம் மைனஸ் பண்ணிரலாமா? அப்ப ரிமைனிங் எவ்வளவு 4050 rupees. அதாவது இந்த பேப்பர் பேக்கோட விலை சேர்க்காம தான் அது என்னது எனக்கு 90% அப்படிங்கிறது புரியுதா? அப்ப 4050 rupees. ஏன் வந்து பேப்பர் பேக்கோட விலையை மைனஸ் பண்றோம் தெரியுதா? 4055 அதாவது அந்த VAT டாக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த 5 rupees சேர்த்துதான் 4055ங்கிறது. அப்ப அந்த 5 rupees எடுத்துட்டா ரிமைனிங் இருக்கிறது என்னவா இருக்கும் 90% ஓட வேல்யூவா? அப்ப 90% வந்து 4050 னா 20% என்ன பண்ணலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 0000 get cancel. So again என்ன பண்றேன்னா 00 get cancel. So இங்க வந்து பார்த்தோம்னா 3 times 4 times வந்து 36 4 times வந்து 36 5 times அப்ப 45 into 20 900. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 900. கிளியரா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் ஒன். In a class of 60 students, the average weight of girls is 6 kg less than the average weight of boys, and the number of boys is 12 more than the number of girls. If the total weight of boys is 1944 kgs, what is the total weight of girls? அப்ப கிளாஸ்ல 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல கேர்ள்ஸோட ஆவரேஜ் வெயிட் வந்து எப்படி இருக்குன்னா பாய்ஸோட ஆவரேஜ் வெயிட்ட கம்பேர் பண்ணும்போது 6 kg கம்மியா இருக்கு. அதே மாதிரி பாய்ஸ் வந்து 12 பேர் அதிகமா இருக்காங்க கேர்ள்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்ப ஓவராலா 60 டோட்டல் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா இதுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. யார் அதிகமா இருக்காங்க? பாய்ஸ் தான் 12 அதிகமா இருக்காங்க. அப்ப 60ல 12 போக ரிமைனிங் 48. அப்ப 48 ஈக்குவலா பிரிச்சோம் அப்படின்னா 24 அப்ப பாய்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க 36 மெம்பர்ஸ் இருக்காங்க. கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க 24 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப பாய்ஸோட ஆவரேஜ் வெயிட் வந்து பார்த்தோம்னா 1944. அப்ப அதாவது பாய்ஸோட டோட்டல் வெயிட் வந்து 1944னா ஆவரேஜ் இன்டு நம்பர் தானே. சோ அப்ப நம்பர் வந்து 36 ஆவரேஜ் என்னது x. இது யாருக்கு ஈக்குவல் 1944க்கு ஈக்குவலா? அப்ப என்ன கண்டுபிடிச்சிடலாம் நான் பாய்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? 36 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 5 times 180 கேரி 14 144 36 வந்து 2 times 72 4 times வந்து 144 அப்ப 4 times 144 அப்ப பாய்ஸோட ஆவரேஜ் 54. அப்ப கேர்ள்ஸோட ஆவரேஜ் வந்து 6 less than the average of boys. அப்ப பாய்ஸோட ஆவரேஜ் 48 னா கேர்ள்ஸோட பாய்ஸோட ஆவரேஜ் 54 னா கேர்ள்ஸோட ஆவரேஜ் என்னவா இருக்கும் 54 minus 6 48. கிளியரா? எவ்வளவு கேர்ள்ஸ் இருக்காங்க 24 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்ப 48 into 24. கிளியரா? அப்ப 48 into 20 வந்து பார்த்தோம்னா யார் வந்துருவாங்க நமக்கு 960. 8 4s are 32. கண்டிப்பா என்னோட கடைசி நம்பர் வந்து பார்த்தோம்னா யாரா இருப்பாங்க 2 இருப்பாங்க. அப்ப ரெண்டு ஆப்ஷன் 2ல முடிஞ்சிருக்கனால நான் செக் பண்ணி தான் ஆகணும். அப்ப 960 48 into 20 960 then 48 into 4 96 plus 96 யார் வந்துருவாங்க நமக்கு 96 னா 192. அப்ப இங்க 192 அப்ப 2 5 அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 52 னு முடியறதா. அப்ப 1152. next one. The respective ratio between the circumference of a circle and the perimeter of a square is 11:3. What is the respective ratio between area of the circle and area of the square அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப circumference of a circle வந்து பார்த்தோம்னா என்னது நமக்கு 2 pi r. சோ அப்ப 2 pi r 2 pi r அப்புறம் வந்து பார்த்தோம்னா பெரிமீட்டர் ஆஃப் a ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்னா 11:3க்கு ஈக்குவல். 1 times 2 times 2 2s are 4. so அப்ப r by a is equal to 3r is equal to
7a அப்படின்னா 7/3. ஸோ அப்போ எனக்கு என்ன வேணும் ஃபைனல் ரேஷியோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள்க்கும் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயருக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் 9. அப்ப சர்க்கிள் வேணும்னா 2 இன் பை ஆர் ஸ்கொயரா, பை ஆர் ஸ்கொயரா, 7 get cancel, 2 2s are 4. So அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 4ல முடியணும், இன்னொரு ரேஷியோ 9. அப்ப given ஆப்ஷன்ல 4 4 9. அப்ப என்னோட ஆன்சர் என்னது 154:9. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். A simple interest received when sum of money is invested for 12 years in scheme A is equal to the simple interest received when the sum of money is invested for 16 years in scheme B. The rate of interest offered by scheme A is 2% more than the rate of interest offered by scheme B. What is the simple interest received when a sum of rupees 1500 is invested in scheme A for 4 years அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு எது ஈக்குவல்னா சம் ஈக்குவல். அதே மாதிரி 12 வருஷத்துல எக்ஸ் பர்சன்டேஜ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அதே இன்ட்ரெஸ்ட் வந்து 16 வருஷத்துல எனக்கு எக்ஸ விட 2% கம்மியா இருக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டும் எப்படி இருக்கு, எனக்கு ஈக்குவலா இருக்கு. புரியுதா? இப்போ இங்க என்ன ஒரு விஷயம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் ஏல கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா ஸ்கீம் பில கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விட 2% அதிகம். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் அப்படிங்கறனால பிஎன்ஆர். சோ அப்ப வந்து பார்த்தோம்னா ஆர் வந்து பார்த்தோம்னா இங்க இது வந்து ஸ்கீம் ஏக்கான இன்ட்ரெஸ்ட், இது ஸ்கீம் பிக்கான இன்ட்ரெஸ்ட். ஸ்கீம் பில என்ன பண்றாங்கன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா ஸ்கீம் ஏல எவ்வளவு கொடுக்குறாங்க, எக்ஸ் பிளஸ் 2% கொடுக்குறாங்க. கிளியரா? அப்ப p into n வந்து பார்த்தோம்னா 16 years. அப்ப divided by 100 காமன் கேன்சல் ஆயிடும். pp get cancel. அதே மாதிரி இது வந்து பார்த்தோம்னா 3 times, இது 4 times. 3x plus 6 is equal to 4x. அப்ப x is equal to what? 6. x ஓட வேல்யூ 6 அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? What is the simple interest received when a sum of rupees 1500 is invested in scheme A for 4 years? அப்ப எனக்கு ஸ்கீம் ஏல வந்து பார்த்தோம்னா எனக்கு x ஓட வேல்யூ 6%னா x plus 2 வந்து யாரா இருப்பாங்க, 8% இருப்பாங்களா? அப்ப எனக்கு 4 years 8%னா என்னாச்சு 32%. எதுல 32%? 1500ல 32%. 1500ல 10% 150, 30% 450. 1% 15, 2% 30. 450 plus 30 total என்னாச்சு நம்மளோட ஆன்சர் 480. அப்ப given optionல நம்மளோட ஆன்சர் என்னது 480. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். 10 women can complete a piece of work in 20 days. After half of the work was complete, 5 more women joined them. How many more days will it take to complete the remaining work அப்படின்னு கேக்குறாங்க. So அப்ப 10 women வந்து 20 daysல work complete பண்ணுவாங்க. அப்ப half of the work முடிஞ்சிருக்கு அப்படின்னா மீனிங் என்னது, எனக்கு 20 daysல 20 work முடியும் அப்படின்னா half of the workனா 10 work. அப்ப 10 work முடியறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கும், 10 days எடுத்திருக்கும். அப்ப 10 women வந்து எவ்வளவு நாள் work பண்ணிருக்காங்க, 10 days work பண்ணி half of the work complete பண்ணிருக்காங்க. சரியா? அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா சோ அப்போ இவங்க கூட 5 more women joined. அப்ப 10 இருந்தது என்ன ஆயிடுச்சு 15 ஆயிடுச்சு. இவங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணி ரிமைனிங் half of the work கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ ஒர்க் இது ரெண்டுத்தை என்ன பண்ணிரலாம், கேன்சல் பண்ணிரலாம். சோ இங்க வந்து பார்த்தோம்னா இது 2 times, இது 3 times. 20/3. அப்ப 20/3 is equal to x னா 6 times 18, 62/3. அப்ப given ஆப்ஷன்ல ஆன்சர் என்னது 62/3. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Shrishti's annual income is 5,04,000. She spends 20% of her monthly income on paying bills, 50% on household items, and 12% on paying her daughter's fees. If 4/7 of the remaining she invests in fixed deposit, what is the amount left with her every month அப்படின்னு கேக்குறாங்க. So annual income வந்து பார்த்தோம்னா 5,04,000. அப்ப monthly income என்னவா இருக்கும் 5,04,000 divided by 12. இதுதான் வந்து monthly income. So அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா 20%, 15%, 12%. ஓவராலா வந்து பார்த்தோம்னா 20 plus 15 35, 35 plus 12 வந்து பார்த்தோம்னா 47%. So எதுக்கு வந்து பில் பே பண்ண செலவு பண்ணிடுறாங்க. அப்போ டோட்டல் 100% மந்த்லி சேலரியில 47% செலவு பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் 53% இருக்குமா, ரிமைனிங் 53% இருக்குமா. இந்த ரிமைனிங் 53% என்ன பண்றாங்கன்னா 4/7 வந்து பிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப அமௌண்ட் லெஃப்ட் வித் ஹர் அப்படின்னா 53%ல 4/7 பிக்ஸட் டெபாசிட்க்கு போயிடுச்சுன்னா ரிமைனிங் 4/7 போக ரிமைனிங் என்ன இருக்கும் 3/7 இருக்குமா. அப்போ 53%ல
3/7 தான் என்னது எனக்கு left over. Clear? So இதை cancel பண்ணலாமா? 0000 get cancel. So next வந்து பார்த்தோம்னா எனக்கு 7 tableல cancel ஆகும் தானே? 12 tableல cancel பண்ணிடுவோமா? So இப்போ 12 tableல cancel பண்ணோம் அப்படின்னா இது வந்து எனக்கு 4 times 48 2 times 24 0. So again 7 tableல cancel பண்ணோம் அப்படின்னா இது 60. Clear-ஆ? So அப்போ ஒரு 0 கன்ஃபார்மா வந்துரும். Unit digit verification 6 3s are 18 18 3s are so 6 3s are 18 8 unit digit 8 into 3 4 unit digit அப்ப 40 அப்ப given optionல 40 ன்னு முடியறது தான் என்னோட ஆன்சர். அப்ப ஒரே ஒரு ஆன்சர் யாரு 9540. So next question. Next question. 3 years ago Babita's age was 1.5 times Anya's age at that time. 5 years from now Babita's age will be 12 years more than Anya's age at that time. What is Babita's present age அப்படினு கேக்குறாங்க. அப்ப இங்க யார் யார் இருக்காங்க? Babita Anya. So Babita Anya ஓட ஏஜ் ரேஷியோ எப்போ பிஃபோர் 3 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா Babita's ஏஜ் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 டைம்ஸ்னா 3/2 ஆஃப் அன்யான்னு எழுதலாமா? அப்ப 3/2னா பபிதாவோட ஏஜ் ரேஷியோ பபிதாக்கும் அனன்யாக்கும் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏஜ் என்ன ரேஷியோல இருந்ததுன்னா 3:2 அப்படிங்கிற ரேஷியோல இருந்தது. இப்பையில இருந்து 5 இயர்ஸ் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் பபிதாவோட ஏஜ் எப்படி இருக்கும்னா அன்யாவோட ஏஜை விட 12 இயர்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப பபிதாக்கும் அன்யாக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 12 இயர்ஸ். பபிதாக்கும் அன்யாக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் என்னது 12 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ஏஜ் டிஃபரன்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம்னாலும் சரி 5 வருஷத்துக்கு முன்னாடினாலும் சரி பிரசன்டேஜ்னாலும் சரி ஏஜ் டிஃபரன்ஸ் எப்படிதான் இருக்கும் எனக்கு சேமா தான் இருக்கும். புரியுதா? அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏஜ் டிஃபரன்ஸ் 12 அப்படின்னா பிரசன்டேஜ் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்கும் 12 தான் இருக்கும். அப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னது ஏஜ் டிஃபரன்ஸ் சேமா தான் இருக்கும். அப்ப 3 பார்ட்ஸ் 2 பார்ட்ஸ் 1 பார்ட் தான் வந்து என்னது எனக்கு 12 இயர்ஸ். அப்போ பபிதாவோட ஏஜ் தானே வேணும். அப்ப 3 பார்ட்ஸ் என்னது 36 இயர்ஸ். இந்த 36 இயர்ஸ்ங்கிறது என்னது பிஃபோர் 3 இயர்ஸ் பபிதாவோட ஏஜ் வந்து பார்த்தோம்னா 36 இயர்ஸ். எனக்கு என்ன வேணும் பிரசன்ட். அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி 36 வயசுனா பிரசன்ட்னா +3 ஆட் பண்ணா பபிதாவோட ஏஜ் என்னது 39 இயர்ஸ். அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது 39 இயர்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சோ quadratic equations. So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3x square plus 7x plus 2 is equal to 0. 3y square minus 1 is equal to 0. அப்ப இது எப்படி எழுதலாம் நானு 3 2s are 6. 3 2s are 6 னா 1 6 are 6. அப்ப -1 -6. So next one வந்து பார்த்தோம்னா 1 3s are 3. என்ன 3 -3. அப்ப -3 அப்படிங்கும் போது 1 3s are 3. So sign வந்து பார்த்தோம்னா மைனஸ் பிளஸ். கிளியரா? சோ நான் சைன் எடுத்து எழுதும் போது -1 +3 கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு. சோ பிரச்சனை கிடையாது. -1 கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் லெஸ் தேன். கிளியரா? அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது x less than or equal to y. -1 சேமா இருக்குல்ல? அப்ப x less than or equal to y தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க 12x square minus 7x plus 1 is equal to 0. 45y square minus 9y plus 2 is equal to 0. ஓகேவா? சோ அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம? சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் 12க்கும் 45க்கும் என்ன பண்ணிடலாம் நம்ம as usual வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிடலாம். சோ divided by 12 divided by 45 எடுத்து சால்வ் பண்ணோம்னாலே நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? சோ இதுக்கு நீங்க வந்துட்டு ரேஷியோ ஐ மீன் டிவைடட் எடுத்து சால்வ் பண்ணாலும் ஓகே தான் இல்லனாலும் ஓகே தான். சோ அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் இத நம்ம ஓகே 1 12s are 12. So 1 12s are 12 னா 4 3s are 12. அப்போ 4 3. அப்ப divided by 12 divided by 12 னா 4/12 னா 1/3 ஆ 1/3ங்கறது என்ன எழுதலாம் நான் 0.33 ன்னு எழுதலாமா? இங்க வந்து பார்த்தோம்னா 3/12 னா 1/4 ஆ 1/4 னா என்னது 0.25 ஆ? நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 45 இருக்கா? சோ 45 அப்படிங்கும்போது 45 into 2 என்னது 90 ஆ? அப்ப 90 னா 10 9s are 90 ஆ? அப்ப 19 வந்துருமா? divided by 45 இங்க வந்து பார்த்தோம்னா 1/5 ஆ 1/5 னா என்னது 0.2 ஆ? நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தோம்னா 2/9 ஆ
2/9 என்ன வரும் நமக்கு 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2/9 2/9 என்னன்னு எழுதலாம் 0.22 அப்ப கம்பேர் பண்ணும்போது 0.22 கம்பேர் பண்ணும்போது இது கிரேட்டர் 0.20 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் x greater than y ஆ இருக்கும் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் இங்க 8 இருக்கு இங்க 15 இருக்கு அப்ப 6 8s are என்னது 48 6 8s are 48 னா 48 வேற எப்படி எழுதலாம் நானு 9 8s are 72 9 8s are 72 72 வேற எப்படி எழுதலாம் நானு 12 6 are 72 னு எழுதலாமா அப்போ 12 and then 6 so 12 6 எழுதியாச்சு இங்க மைனஸ் இங்க பிளஸ் divided by 8 இங்க வந்து பார்த்தோம்னா 3/2 3/2 னா என்னது 3/2 னா plus 1.5 இங்க வந்து பார்த்தோம்னா 3/4 3/4 னா என்னது minus 0.75 next 15 4s are என்னது 60 யா 15 4s are 60 அப்படின்னா யார் வந்துருவாங்க நமக்கு 10 6 are 60 divided by 15 so இங்க வந்து பார்த்தோம்னா 2/3 இங்க வந்து பார்த்தோம்னா 2/5 2/3 னா என்னன்னு எழுதலாம் நானு minus 0.66 னு எழுதலாம் இங்க minus 2/5 னா minus 0.4 னு எழுதலாம் அப்ப minus 0.66 கம்பேர் பண்ணும்போது greater இது வந்து பார்த்தோம்னா இது greater இது வந்து less than அப்ப ஒரு greater ஒரு less than வந்துருச்சு அதோட ஆன்சர் என்ன the relationship cannot be established அப்படின்னு சொல்லலாமா நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க சோ இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா இங்க 4 இருக்கு இங்க 4 இல்ல அப்ப வர்ற ஆன்சருக்கு என்ன பண்ணலாம் நான் into 4 எடுத்துக்கலாம் 20 5 4s are 20 அப்ப 9 வந்துருச்சு அப்ப 5 4s are 20 4 4s are 16 சரியா அடுத்தது வந்து பார்த்தோம்னா 7 5s are 35 5 4s are 7 2 into 2 7 2s are 14 5 2s are 10 14 into 10 clear 14 into 10 னா இங்க 14 வந்துரும் இங்க 10 வந்துரும் 14 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர் 10 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர் அப்ப என்னோட ஆன்சர் என்னது x greater than y next one so அப்ப இந்த ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபேக்டர்ஸ் வந்தோனே இந்த ஈக்குவேஷனை 5 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு காமனா 10 கோஎஃபிஷியன்ட் வந்துரும் 9 5s are 45 so அப்ப 9 5s are 45 அப்படிங்கும்போது 15 into 3 so அப்ப 15 ஒரு ஃபேக்டர் 3 ஒரு ஃபேக்டர் அப்ப -30 -6 next 21 into 2 னா 42 7 6 are 42 அப்ப 7 6 are 42 னா 7 5s are 35 -35 6 5s are 30 -30 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர் -30 கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் கிரேட்டர் அப்ப கிரேட்டர் than or ஈக்குவல் அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது x greater than or equal to y கிளியரா நெக்ஸ்ட் ஒன் சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க ஒரு பை சார்ட் கொடுத்திருக்காங்க So total number of participants, both male and female, 600. Distribution of total number of participants from 6 colleges in mathematics and science Olympiads together. So இங்க வந்து பார்த்தோம்னா both male and female 600. So அந்த 600க்கான percentage distribution தான் வந்து first pie chart. Next chartல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா total number of male participants எவ்வளவு 250. அந்த 250க்கான percentage distribution தான் அந்த pie chart. சரியா? So ரெண்டுத்துலயுமே வந்து பார்த்தோம்னா mathematics and Olympiad மட்டும் தான் இருக்காங்க. So இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா total number of participants from college A and B together or what percent more than the total number of participants from college D அப்ப A B together total so total அப்படிங்கும்போது யார் எடுத்துப்பேன் நான் இந்த 600 so அப்ப இந்த 600 என்ன எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு AB so இப்ப AB அப்படிங்கும்போது யார் வந்துருவாங்க 18 12 வந்து பார்த்தோம்னா 30%. So next வந்து பார்த்தோம்னா what percent more than the total number of participants from college D வந்து பார்த்தோம்னா 22%. அப்ப percentage more னா difference என்னது 8 divided by 22 into 100. கிளியரா so இங்க வந்து பார்த்தோம்னா யார் வந்துருவாங்க நமக்கு 4 times இது வந்து 11 times அப்ப 400 by 11 னா 3 times 33 6 times வந்து பார்த்தோம்னா 66 அப்ப 36 something அப்ப given optionல 36 4 by 11 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க What is the average number of male participants from colleges B, C, D and E? அப்ப male participant எங்க வரணும் நானு இங்க B,
C, D, E. அப்போ 16, 14, 30. 30 plus 10, 40. 40 plus 24, 64%. இதுக்கான average. அப்போ 64% average அப்படிங்கும்போது 64 divided by 4, which means 16%. அப்போ 250ல 1% என்னது 2.5. அப்போ 16 into 2.5. 16 2s are என்னது 32. 16 into 0.5 என்னது 8. 32 plus 8 என்னோட answer என்னது 40. Clear? Next one. What percent females participated from college A and F together? அப்ப A and F togetherல female ஓட percentage எனக்கு வேணும். So இங்க வந்து பார்த்தோம்னா 18, 19 overall 37%. அப்ப 37% னா 1% of 600 என்னது 6 அப்ப 37%. 7 6 are 42, 6 3s are 20. 7 6 are 42, carry 4, 6 3s are 18, 22. A plus F together, both male and female. So A, F together, males எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 20 plus 16 வந்து பார்த்தோம்னா 36. 36 வந்து எவ்வளவு எனக்கு 250. அப்போ 36%ல வந்து பார்த்தோம்னா 36 into 1% என்னது 2.5. 2.5 னா 36 into 2 என்னது எனக்கு 72. 36 into 0.5 வந்து பார்த்தோம்னா 18. 72 plus 18 என்ன வந்துச்சு நமக்கு 90. அப்ப இது மேல் plus female, இது வந்து female. அப்ப ரிமைனிங் இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க நமக்கு ரிமைனிங் 132. சோ அப்ப இவங்க தான் யாரு நமக்கு female. அப்ப இந்த female வந்து எவ்வளவு percentageனு கேக்குறாங்க டோட்டலுக்கு. அப்ப 132 divided by 222 into 100. கிளியரா? அப்ப 10% வந்து பார்த்தோம்னா 22.2. 10% 22.2 அப்படின்னா 6 times என்ன வரும் நமக்கு 133.2. அப்போ இங்க எனக்கு 132 தான் இருக்கு. 1.2 எக்ஸ்ட்ராவா போகுது. அப்போ 1.2 எக்ஸ்ட்ராவா போகுதுன்னா கண்டிப்பா எனக்கு 60% விட லைட்டா கொஞ்சோண்டு கம்மியா இருப்பாங்க. அப்ப 60%க்கு கொஞ்சமா கம்மியா இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ யார் நமக்கு 59.46. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Out of the total female participants, 54% participated in mathematics Olympiad, and out of the total male participants, 36% participated in mathematics Olympiad. What is the respective ratio between the number of female participants in mathematics Olympiad and the number of male participants in same Olympiad அப்படினு கேக்குறாங்க. So அப்ப total participants அப்ப டோட்டலா வந்து 600 இருக்காங்க. 600 வந்து both male and female. இதுல male மட்டும் பார்த்தோம்னா டோட்டலா 250 இருக்காங்க. அப்ப 600ல 250 போக ரிமைனிங் 350 தான் யாரா இருப்பாங்க females இருப்பாங்களா? அப்ப அந்த females ல 54%. அப்போ females எவ்வளவு பேரு 350, அதுல 54%. இதுக்கும் அதே மாதிரி எனக்கு males எவ்வளவு பேர் இருக்காங்க 250. இதுல வந்து பார்த்தோம்னா எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க 36%. இதுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ. அப்ப percentage get cancel. So 0 0 get cancel. 5 times 7 times. 9 டேபிள்ல cancel பண்ணா 6 times. 4 times 2 டேபிள்ல cancel பண்ணா 2 times 3 times. அப்ப 21:10. அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது 21:10. Option 4. Option 4 21:10. So next one. What is the difference between the total number of male participants from college B and D together and the total number of male participants from college C and E together? Male participants from B and D together. BD வந்து பார்த்தோம்னா டோட்டலா எவ்வளவு இருக்காங்க நமக்கு 38. ஓகேவா? இந்த 38%. அப்புறம் CE together 16 10. டோட்டலா என்னாச்சு நமக்கு 26%. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 12%. அப்ப 12% னா மேல் பார்ட்டிசிபென்ட்ஸ் 1% என்னது 2.5. அப்ப 12 2s are 24. 12 into 0.5 6. 24 plus 6 என்னோட ஆன்சர் என்னது 30. கிளியரா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் ஒன். So next missing numbers. So next வந்து பார்த்தோம்னா another ஒரு டேபிள் சார்ட் கொடுத்திருக்காங்க. So இப்ப இந்த டேபிள் சார்ட்ல வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏர்லைன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் flight crew members, percentage of pilots, flight attendants, number of male pilots, male flight attendants அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா
டோட்டல் ஃபிளைட் crew members யாரும் சேர்ந்ததுன்னா both pilot and flight attendants இது ரெண்டும் சேர்ந்ததுதான். இப்ப 1000 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த 1000 குள்ள யார் இருப்பாங்கன்னா பைலட் பிளஸ் flight attendant. அந்த பைலட்ல மேல் பைலட் ஃபீமேல் பைலட், அதே மாதிரி ஃபீமேல் flight attendantsல வந்து பார்த்தோம்னா எனக்கு மேலும் இருப்பாங்க ஃபீமேலும் இருப்பாங்க. இப்ப 1000 இருக்காங்க அப்படின்னா இந்த 1000ல 30% வந்து எனக்கு பைலட். அப்ப 1000ல 30% என்னது எனக்கு 300. அப்ப 300 பைலட்னா ரிமைனிங் 700 யாரு நமக்கு ஃபிளைட் அட்டெண்டன்ஸ். 750ல 20% வந்து பைலட். அப்ப 750ல 20% என்னது 150யா. அப்ப 150 பைலட்னா ரிமைனிங் 600 யாரு flight attendant. 800ல 15% யாரு நமக்கு 120. so அப்போ 800ல 120 போக ரிமைனிங் 680 யாரா இருப்பாங்க flight attendants இருப்பாங்க. 650ல 10% பைலட்னா 65 போக ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு 585. சோ இப்ப இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா இப்ப மேல் பைலட் 180 வச்சுக்கோங்களேன், பைலட் மொத்தமா 300 பேர். இந்த 300 பைலட்ல மேல் பைலட் வந்து பார்த்தோம்னா 180. அப்ப 300ல 180 போக ரிமைனிங் 120 யாரா இருப்பாங்க ஃபீமேல் பைலட்டா இருப்பாங்க. அதே மாதிரி இங்க flight attendant 700. இந்த 700ல எனக்கு 250 வந்து மேல் flight attendant. அப்ப ஃபீமேல் யாரா இருப்பாங்க 750 minus 700 minus 250. சரியா. 700ல 250 போச்சுனா ரிமைனிங் 350. அப்ப இதுதான் யாரா இருப்பாங்க நமக்கு, சாரி 450. அதுதான் நமக்கு யாரா இருப்பாங்க ஃபீமேல் flight attendant இருப்பாங்க. இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க, the number of male pilot in airline A is what percent less than the number of male flight attendant in airline D. அப்ப male pilot in A, male pilot எவ்வளவு Aல 180. அதே மாதிரி மேல் flight attendant D ல வந்து பார்த்தோம்னா 210. இது ரெண்டுத்துக்கும் என்ன கேக்குறாங்க percentage less. அப்ப percentage lessனா 30 divided by 210 into 100. கிளியரா. 1 times 7 times. அப்ப 1/7. 1/7 ஓட percentage value என்னது 14 2/7. அப்ப given option ஓட ஆன்சர் என்னது 14 2/7. கிளியரா. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, what percent of the total number of flight attendants in airline B and D together or female அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப B and D ல எனக்கு தேவை female flight attendant. B எடுத்துக்கோங்க, அதுல flight attendant 600. இந்த 600ல 180 வந்து யாரா இருக்காங்க நமக்கு மேலா இருக்காங்க. அப்ப ரிமைனிங் 420 யாரு ஃபீமேல் flight attendant. அதே மாதிரி D ல 585 வந்து flight attendantனா அதுல 210 யாரு மேல். அப்போ 585ல 210 போக ரிமைனிங் 475 சாரி 375. அப்ப இவங்க தான் வந்து டோட்டல் ஃபீமேல் flight attendant in B and D. அப்ப டோட்டலா என்ன இருக்கு நமக்கு 795. அப்ப இந்த 795 எடுத்துக்கலாம். இப்ப இந்த 795 எனக்கு தேவை ஃபீமேல் flight attendant. அப்ப flight attendant B ல வந்து 600, இங்க வந்து பார்த்தோம்னா 585. அப்ப என்ன வந்துரும் நமக்கு 1185 into 100. அப்ப பாயிண்ட் வச்சுக்கிட்டேன்னா 10% வந்து 118.5 னா எனக்கு given option 60% க்கு நியர்பைல இருக்கு. அப்ப 60% அப்படின்னா 118 into 6. 6 5s are 30, 6 8s are 48, 51, 5, 1. அப்ப 60%க்கும் 6 5s are 30, carry 3, 6 8s are 48, 51, carry 5, 1 6 are 6 plus 5, 11, carry 1, so 711. அப்ப இது வந்து பார்த்தோம்னா 795. கண்டிப்பா 60% விட வேல்யூ கூட, கண்டிப்பா 60% விட வேல்யூ கூட. அப்ப 60% ஓட வேல்யூ கூடனா கண்டிப்பா என்னோட ஆன்சர் யாரா இருக்க சான்ஸ் இருக்கு 67.09 இருக்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், what is the respective ratio between female flight attendant from airline A and C to the female pilot from same airlines? A லையும் C லையும் female flight attendant. A வந்து எடுத்துக்கிட்டோம்னா 700, 700ல 250 போக ரிமைனிங் வந்து பார்த்தோம்னா 450 பிளஸ் C எடுத்துக்கோங்க. C ல வந்து பார்த்தோம்னா 680, 680ல 155 போக ரிமைனிங். அப்ப 680ல 150 போச்சு அப்படின்னா நமக்கு யார் வந்துருவாங்க 530. 530ல 5 போச்சுன்னா 525. அப்போ 450
525 டோட்டலா வந்து பார்த்தோம்னா 975. அதே மாதிரி ஃபீமேல் பைலட் சேம் ஏர்லைன்ஸ், அப்போ ஃபீமேல் பைலட்ஸும் நான் கண்டுபிடிக்கணும், ஏக்கும் சிக்கும். அப்போ 300 பைலட், 180 போக ரிமைனிங் 120 ஃபீமேல் பைலட். சி வந்து எடுத்துக்கிட்டேன்னா 120, 90 போக ரிமைனிங் 30, அப்போ ஓவராலா 150. அப்போ 25 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 6 டைம்ஸ், இது வந்து பார்த்தோம்னா 3 times 75, remaining 22. 22 na 9 times, அப்ப 13:2. அப்ப given option ஓட ஆன்சர் என்னது? 13:2. Next one, what is the difference between total number of pilots in airline A and B together and the total number of flight attendants in the same airlines together? Total number of pilots in airline AB. Airline AB la total number of pilots inga 450. அடுத்தது flight attendants இதுல AB ல வந்து பார்த்தோம்னா ஓவரால் 700, 600, 1300. அப்ப 1300ல 400 போச்சுன்னா 900, 900ல 50 போச்சுன்னா 850. அப்ப given option என்னோட ஆன்சர் 850. Next one, what is the average number of pilots in airline A, B and C? அப்ப A, B, C 153, இது 270, 300 plus 270 570. அப்ப 570 divided by 3, 0 அப்படியே வந்துரும். 3 7 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி 9. அப்ப 19 முடியறதா என்னோட ஆன்சர். அப்ப given option என்னோட ஆன்சர் 190. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? data sufficiency கொடுத்திருக்காங்க. so என்ன கொடுத்திருக்காங்கன்னா, there are 300 students in a school, each of them likes either one or more of the following fruits: apple, orange and grapes. how many students like only apple அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ only apple, first statement என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம கிட்ட 3 fruits இருக்கு. என்னென்ன? apple, orange and grapes. apple, orange and grapes. okay, so 56% of the students like orange. அப்ப இந்த சர்க்கிள் மொத்தமாவே என்னன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு? 56% அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. 11% of the students like only apple and grapes. only apple and grapes அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வந்துரும் நமக்கு? 11% வந்துரும். அடுத்தது 13% of the students like only grapes. அப்ப 13% வந்து பார்த்தோம்னா only grapes. ஆல்ரெடி இது ஃபுல்லாவே நமக்கு என்னன்னு தெரியும்? 56ன்னு தெரியும். இங்க இப்ப இந்த சர்க்கிளோட வேல்யூவும் வந்து பார்த்தோம்னா இது ஃபுல்லா 56 னா ரிமைனிங் இது 24. 56 plus 24 என்னது நமக்கு? 80. அப்ப எனக்கு தேவை என்னது? only apple. அப்ப இந்த பார்ட் தானே வேணும். அப்ப ஓவராலா 80 கவர் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 100%ல 80 போக ரிமைனிங் 20% இருக்கா? அப்ப அந்த 20% தான் வந்து யாரா இருப்பாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் லைக் only apple இருப்பாங்களா? அப்ப given அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல முடியுதுன்னா, என்னால ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து என்னால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்துக்கலாம். அப்ப அகைன் apple, orange, grapes. இதுல என்ன சொல்லிருக்காங்க? 56% of the students like orange. அப்ப 56% like orange. 53% of the student like grapes. 53%. அப்ப இந்த சர்க்கிள் ஃபுல்லா 56, இந்த சர்க்கிள் ஃபுல்லா வந்து 53 like grapes. ஓகேவா? 23% of the students like only grapes and orange. only grapes and orange வந்து பார்த்தோம்னா 23%. 6% like all of the fruits. அப்ப இந்த சர்க்கிள் ஃபுல்லா 56, இந்த சர்க்கிள் ஃபுல்லா 53. அப்போ இது இந்த சர்க்கிள் மட்டும் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? ஓவராலா என்ன இருக்கு நமக்கு? 109. இப்போ இந்த 109ல இருந்து இப்போ இந்த சர்க்கிள் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த சர்க்கிள் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. அப்ப ரிமைனிங் இருக்கிறது இந்த பார்ட் தானே. அப்ப 109ல இருந்து 23 plus 6 என்னது? 29. அப்ப 109ல 29 போக என்ன இருக்கு? 80. அப்ப இது ஃபுல்லா என்ன கவர் ஆயிடுச்சு எனக்கு? 80%. அப்ப 100% இது ஃபுல்லா 80% போக ரிமைனிங் என்ன இருக்கும்? 20% இருக்கும். அதுதானே only apple. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்னால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. அப்ப ஃபைனலா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? either 1 or 2 இருக்கும். அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் the data option 5, the data either in statement 1 alone or in statement 2 alone are sufficient to answer the question அப்படின்னு என்ன பண்ணலாம்? நம்ம சொல்லலாம். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? வாட் இஸ் தி மார்க்டு பிரைஸ் ஆஃப் தி டேபிள் அப்படின்னு கேக்குறாங்க. மார்க்டு பிரைஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மார்க்டு பிரைஸ் ஆஃப் தி டேபிள் இஸ் 20% மோர் than its காஸ்ட் பிரைஸ். அப்போ ஒரு அந்த பொருளோட மார்க்டு பிரைஸ் எப்படி இருக்குன்னா, காஸ்ட் பிரைஸை விட 20% அதிகம். அப்ப காஸ்ட் பிரைஸ் 100%னா மார்க்டு பிரைஸ் 120%. அப்ப இந்த இடத்துல எனக்கு மார்க்டு பிரைஸ் வந்து ருபீஸா தெரியல. அப்ப அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆன்சர் சொல்ல முடியாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the cost price of the table is rupees 1600. when a discount of 15% is offered, profit earned is 2% அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னது? எனக்கு
1600 டிஸ்கவுண்ட் வந்து 15%. அப்ப மார்க்டு பிரைஸ்ல இருந்து எனக்கு 15% டிஸ்கவுண்ட்னா 85%. சோ இப்ப இது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா ப்ராஃபிட் earned வந்து பார்த்தோம்னா 2%, which means 102%. எதுல 102%? 1600க்கு. கிளியரா? அப்ப இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரே ஒரு unknown டேட்டா அது மார்க்டு பிரைஸ் அப்ப கண்டுபிடிக்க முடியும் தானே? அப்ப டெஃபினட்டா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்னால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் சொல்ல முடியுது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 alone is sufficient அப்படின்னு ஆன்சர் சொல்லலாமா? அப்ப given ஆப்ஷன்ல ஸ்டேட்மெண்ட் 2 alone sufficient எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஆப்ஷன் 4 இருக்கா? நெக்ஸ்ட் ஒன். There is a path 2 meter wide all around outside of a rectangular garden. What is the cost of graveling the path at rupees 3.60 per meter square? அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் கிரவுண்ட் இருக்கு சரியா? அப்ப இந்த ரெக்டாங்குலர் கிரவுண்ட்ல சுத்தி எனக்கு என்ன இருக்குன்னா 2 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர் எனக்கு ஒரு பாத் இருக்கு சரியா? அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இது வந்து எல் அப்படின்னா இது என்னவா இருக்கும்? இங்க 2 மீட்டர் இங்க 2 மீட்டர் இங்க 2 மீட்டர் இங்க 2 மீட்டர். இது எல்னா இது என்னவா இருக்கும்? எல் பிளஸ் 4 இருக்கும். இது பீனா டோட்டலா இது பீனா டோட்டலா நமக்கு இது என்னவா இருக்கும்? பி பிளஸ் 4 இருக்கும். அப்ப அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியால இருந்து இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும்? பாத் ஏரியாவா இருக்குமா? இதானே பாத் ஏரியா, அதானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியா என்னது? எல் பிளஸ் 4 பி பிளஸ் 4. இதுல இருந்து நான் இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியாவை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். புரியுதா? அப்ப அவுட்டர் ரெக்டாங்கிள் ஏரியா இன்டு இன்னர் ரெக்டாங்கிள் ஏரியா எனக்கு இதுதான். சோ அப்ப இது இஸ் ஈக்குவல் டு, அப்ப இதுதான் பாத் ஏரியாவா இருக்கும். அப்ப இந்த ஹோல் வேல்யூவை வந்து இன்டு 3.60 பண்ணணும். சோ இப்போ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கொடுத்திருக்கிறது இதுதான். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்குலர் பிளாட் இஸ் 58 மீட்டர். அப்போ ரெக்டாங்குலர் பிளாட்டோட பெரிமீட்டர் வந்து 58 மீட்டர்னா அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா LB plus 4L plus 4B plus 16. கிளியரா? அப்ப 4L 4B னா வந்து 4 of L plus B யா? 4 of L plus B யா? அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா இத நான் இப்படி டிரைவ் பண்ணிருக்கீங்க போது இங்க plus LB minus LB கேன்சல் ஆயிடுமா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 4 of L plus B plus 16 into 3.60. இத சால்வ் பண்ணா ஆன்சரா? அப்ப எனக்கு இங்க வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்குலர் பிளாட் 58 மீட்டர். அப்ப பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்குலர் பிளாட் 58 மீட்டர்னா 2 of L plus B ஓட வேல்யூ 58 மீட்டர். 2 of L plus B ஓட வேல்யூ 58 மீட்டர்னா 4 of L plus B ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? into 2 ஆ இருக்குமா? அப்ப 58 into 2 னா என்னது? 116. அப்போ நான் என்ன பண்றேன்? இந்த வேல்யூக்கு பதிலா ஓவராலா 116 plus 16. சோ அப்ப ஆட் பண்ணி into 3.60 பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஆன்சர் சொல்லலாம். ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் பிளாட், ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் பிளாட்னா L into B. எனக்கு இங்க எங்கயாவது L into B ஓட வேல்யூ தேவைப்படுதா? அத வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது, பிகாஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. அப்ப ஃபைனலி ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer the question. அப்ப given ஆப்ஷன்ல ஸ்டேட்மெண்ட் 1 alone are sufficient to answer the question. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். What is the speed of the river current அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப speed of the river current அப்படிங்கும்போது போட்டோட ஸ்பீட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டேட்டால வந்து பார்த்தோம்னா போட்டோட ஸ்பீட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆன்சர் சொல்ல முடியாது. செகண்ட் டேட்டால the total time taken by the boat to travel from A to B again come back to the starting point is 288 minutes. அப்போ total time taken அப்படிங்கும்போது டோட்டலா 288 மினிட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? எடுத்திருக்காங்க. இதுல டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு டிராவல் பண்ணாங்கன்னு தெரியாது. போத் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் டிராவல் பண்ணிருக்காங்க. இப்ப அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கும் போது அவங்களோட ஸ்பீட் என்னவா இருந்திருக்கும்? டவுன் ஸ்ட்ரீமா இருந்ததுன்னா M plus F, அப்ஸ்ட்ரீம்னா என்னது? M minus S. இப்ப செகண்ட் டேட்டால வந்து பார்த்தோம்னா 3 unknown values இருக்கு. D தெரியாது, M தெரியாது, S தெரியாது செகண்ட் டேட்டால. அப்ப இத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆன்சர் சொல்ல முடியாது. இப்ப இத ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கணுமா? கம்பைன் பண்ணும்போது எனக்கு போட்டோட ஸ்பீட் என்னன்னு தெரியுது? 16 தெரியுது. என்னதான் நான் போட்டோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமே அகைன் ரெண்டு அன்னோன் டேட்டா இருக்கதானே செய்யுது. அப்ப கம்பைன் பண்ணாலும் ஆன்சர் சொல்ல முடியல. அப்ப ஃபைனலி என்ன சொல்லலாம் நானு? அப்ப கம்பைன் பண்ணாலும் ஆன்சர் சொல்ல முடியல அப்படிங்கும்போது the data in both the statements 1 and 2 together are not sufficient to answer the question. Clear-ஆ? Next question என்ன கொடுத்திருக்காங்க? What is C share out of total annual profit earned by ABC
together. So ஏக்கும் சிக்குமான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு அதுல இருந்து C யோட ஷேரை கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதானே கொடுத்திருக்காங்க. A and C invested rupees 9,200 and 7,200 respectively. இத வச்சு என்னால ஆன்சர் சொல்ல முடியாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா respective ratio of the amounts invested by A, B and C is 23:29:18. All of them invested money for 12 months. B share of annual profit is. அப்போ எல்லாரோட டைம் டியூரேஷனும் ஈக்குவலா இருக்கும்போது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னவோ அதுதான் இதுக்கு ஈக்குவலா இருக்கும், ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் ப்ராஃபிட் ரேஷியோவும் சேம்ங்கறனால எனக்கு இந்த 29 பார்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 17400 தெரிஞ்சிருச்சு. எனக்கு தேவை என்னது C யோட ஷேர். அப்ப 29 பார்ட்ஸ் 17,400 னா 18 பார்ட்ஸ் எவ்வளவுன்னு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் தானே. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆன்சர் சொல்லலாம் தானே. அப்ப என்ன சொல்லலாம் நானு, the data in statement 2 alone are sufficient to answer the question. So first ஆப்ஷனே அதான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பார் சார்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பார் சார்ட் எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னா, so January, February, March, April, May, June number of visas issued for 3 different countries during 6 months. 6 monthsல number of visas issued. ஓகேவா? சோ அப்ப ABC அப்படினு சொல்லிட்டு different countriesக்கு visas வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு டேட்டா கிளியரா இல்லனா இந்த சார்ட் என்ன பண்ணிக்கோங்க, இங்க இருக்க பாத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, total number of visa issued for all the given countries together in March is what percent less than the total number of visa issued for all the given countries in June. So அப்ப என்ன பண்ணனும் நானு, total number of visa மார்ச். So மார்ச் total number of visa வந்து பார்த்தோம்னா இங்க என்னாச்சு நமக்கு 160 plus 60 வந்து பார்த்தோம்னா 220, 220 plus 110 330. 330. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜூன் total number of visa வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா 280 plus 220 500. அப்போ 330 500. இது ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் நானு, percentage less கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் என்னது ரெண்டு பேருக்கும் 170 divided by percentage lessனா denominatorல highest value into 100. சோ அப்ப 0000 get cancel, 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படினா 3 times 4 times. அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது 34%. next one, average number of visas issued in January, February, March and June for country C. Country C, January, February, March and June. ஓகேவா? சோ இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணுவோமா? So 240 160 overall என்னாச்சு 300 400, 220 180, so அது வந்து 400. அப்ப 400 plus 400 800. அப்ப 800 divided by 4 average கண்டுபிடிக்க சொல்றாங்கல. அப்ப 4 monthsக்கு தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப 800 divided by 2 னா என்னோட ஆன்சர் என்னது 200. கிளியரா? next one, what is the difference between the total number of visas issued in February and May together for country B and total number of visa issued in March and June together for the same country? So B எடுத்துக்க போறேன் நானு, February, May எடுத்துக்க போறேன். B க்கு வந்து February, May. So B வந்து February 150, May வந்து பார்த்தோம்னா 120, டோட்டலா 270. அதே மாதிரி அகைன் வந்து பார்த்தோம்னா ஜூன் மார்ச்சுக்கும் ஜூனுக்கும் B, மார்ச்சுக்கும் ஜூனுக்கும் B அப்படிங்கும்போது 60 140 200. அப்ப 270 200 ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 70. கிளியரா? next one, number of visa issued for country A decreased by what percent from January to April? So January to April A க்கு வந்து பார்த்தோம்னா 180 ல இருந்து 80 ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு, 100 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 100 divided by decreased percentage னா denominatorல highest value into 100. சரியா? சோ இப்போ இது 5 times, இது வந்து பார்த்தோம்னா 9 times. அப்ப 500 by 9 னா 5 times 45 carry 5, 5 times 45 55 somethingல இருக்குறதா என்னவா இருக்கு, என்னோட ஆன்சரா இருக்கு 55 5 by 9. கிளியரா? next question என்ன கொடுத்திருக்காங்க. So next வந்து what is the respective ratio between total number of visa issued for all the given countries together in April and the total number of visa all countries given together in May? So அப்ப ஏப்ரலுக்கும் மேக்கும். So அப்ப ஏப்ரல் ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கு நமக்கு இங்க 130 plus 110 வந்து பார்த்தோம்னா 240. மே வந்து பார்த்தோம்னா 150 270 270 370 370 460. அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்ப 12:23. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 12:23. கிளியரா?
புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு கேஸ்லெட் கொடுத்திருக்காங்க. சரியா? ஒரு சிம்பிள் கேஸ்லெட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இத என்ன பண்ணலாம்? நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன இருக்கு? A company XYZ has branches ABC. The respective ratio between the number of employees in branches ABC வந்து பார்த்தோம்னா 15:10:12. அப்போ என்ன கம்பெனி XYZ அதுல branches வந்து பார்த்தோம்னா ABC. சோ இந்த branches ABC ல வந்து பார்த்தோம்னா டோட்டலா வந்து டோட்டல் வந்து பார்த்தோம்னா ABC ல வந்து பார்த்தோம்னா சோ அப்ப என்ன ரேஷியோல இருக்காங்க 15:10:12 அப்ப 15 parts 10 parts 12 parts இந்த ரேஷியோல இருக்காங்க next in branch A respective ratio between the number of graduate employees post graduate employees அப்ப இதுல graduate post graduate பத்தி பேசிருக்காங்க அப்ப total graduate employees post graduate employees இதுதான் கொடுத்திருக்காங்க சோ அப்ப number of graduate employees post graduate employees 11:4 அப்ப டோட்டலா 15 partsல 11:4 னா இது என்னவா இருக்கும் எனக்கு 11 பார்ட்டா இருக்கும் இது என்னவா இருக்கும் 4 பார்ட்ஸா இருக்கும் சரியா next in branch B respective ratio between the number of graduate employees and post graduate employees is 16:9 அப்ப 16:9 னா 10 ல 16 அப்போ 10 into 16/25 which means 2/5 so 2/5 அப்படினா 6.4 so அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கு 6.4 parts அப்ப 10 parts 6.4 parts போக remaining 3.6 parts இருக்கும் சரியா next one என்ன கொடுத்திருக்காங்க in branch C the respective ratio between the number of graduate employees and post graduate employees 7:5 டோட்டலா 12 அப்படிங்கும்போது இங்க 7 parts இருப்பாங்க இங்க 5 parts இருப்பாங்க சரியா so இப்ப next வந்து பார்த்தோம்னா the number of postgraduate employees in branch C வந்து பார்த்தோம்னா 25 அப்ப postgraduate க்கும் graduate க்கும் இருக்கிற ratio 7:5 அப்படினா இந்த 5 parts தான் என்னது 25 5 parts 25 னா 7 parts என்னது 35 அப்ப இந்த 5 parts ஓட வேல்யூ என்னது 25 7 parts ஓட வேல்யூ என்னது 35 அப்ப finally 5 parts 25 னா 1 part ஓட வேல்யூ என்னது 5 1 part ஓட வேல்யூ 5 னா 11 part ஓட வேல்யூ 55 4 part ஓட வேல்யூ 20 clear-ஆ அப்போ 1 part ஓட வேல்யூ 5 அப்படினா 6.4 into 5 னா 5 4s are 20 carry to 32 அப்போ இங்க 32 which means அப்ப 5 parts வந்து 10 parts வந்து 50 10 parts 50 னா இதுல 32 போக அப்ப இங்க 50 தானே total இருக்கும் அப்ப 50 32 போக remaining 18 clear-ஆ அப்ப என்ன கண்டுபிடிச்சாச்சு எல்லாமே தனித்தனியா கண்டுபிடிச்சாச்சு 15 parts இங்க total வந்து பார்த்தோம்னா 1 part 5 னா 15 part 75 12 parts வந்து பார்த்தோம்னா 60 அப்ப எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு சரியா அப்ப இத வச்சு first question ஆன்சர் பண்ணலாம் what is the average number of postgraduate employees in branches A B and C postgraduate employees A B C அப்படிங்கும்போது 20 18 25 45 55 55 plus 3 58 அப்ப 58 divided by sorry 20 45 55 55 plus 8 அப்படிங்கும்போது 63 அப்ப 63 divided by 3 21 அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது 63 divided by 3 21 next one number of graduate employees in branches B and C together is what percent more than the total number of graduate employees in branch A அப்ப graduate தான் ஃபுல்லாவே நான் எடுத்துக்க போறேன் so graduate எடுத்துக்கிட்டேன்னா first BC together graduate BC together வந்து பார்த்தோம்னா 67 next வந்து பார்த்தோம்னா A 55 ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 12 அப்போ இது வந்து பார்த்தோம்னா what percentage more னு கேக்குறாங்க அப்ப percentage more னா denominatorல less value into 100 so அப்ப இது வந்து பார்த்தோம்னா 11 times இது வந்து பார்த்தோம்னா 20 times அப்போ 240 divided by 11 அப்ப 2 times 22 carry 2 1 times அப்ப 21 something அப்ப given optionல 21 something ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ யாரு 21 9/11 next question in branch B the respective ratio between total number of male employees and total number of female employees 3:2 if 30% of the total females are postgraduate and 40% of the total males are postgraduate what is the difference between postgraduate males and postgraduate females அப்படினு கேக்குறாங்க அப்ப branch B எடுத்துக்கிட்டேனா branch B ல மொத்தமா 50 பேர் இருக்காங்க இந்த 50 பேர்ல வந்து பார்த்தோம்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உள்ள ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 3:2 அப்ப 50 3:2 அப்படிங்கும்போது மேலும் ஃபீமேலும் என்ன ரேஷியோல இருப்பாங்கன்னா மேல் 30 ஃபீமேல் 20 சரியா இதுல 30% of the total females வந்து post graduate அப்ப மொத்தமா 20 பேர் இருக்காங்க 20ல 30% என்னது 6
அப்ப 6 பேர் வந்து போஸ்ட் கிராஜுவேட். அதே மாதிரி எனக்கு வேற யார் இருக்காங்க? ஃபீமேல் மேல்ல வந்து பார்த்தோம்னா 40% போஸ்ட் கிராஜுவேட். அப்ப 30ல 40%னா என்னது? 12. கிளியரா? அப்போ எனக்கு பில மேல் வந்து 30 பேர், ஃபீமேல் 20 பேர். அதுல போஸ்ட் கிராஜுவேட் பண்ணவங்க ஃபீமேல்ல 6, மேல்ல 12 கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தேவை என்னது? டிஃபரன்ஸ் பிட்வீன் போஸ்ட் கிராஜுவேட் மேல் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஃபீமேல். அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 6. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 6. கிளியரா? Next one. What is the respective ratio between the total number of graduate employees in branch A and C together and number of postgraduate employees same branch together? அப்ப AC together graduate வந்து பார்த்தோம்னா யார் வராங்க நமக்கு? 90. அப்ப graduate வந்து AC together 90. AC together postgraduate வந்து பார்த்தோம்னா 45. 90 is to 45 னா 2 is to 1. கிளியரா? Next. Next என்ன கொடுத்திருக்காங்க? So from 195 என்ன இருக்கு நமக்கு? approximation இருக்கு. Okay. So அப்போ from 195 நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? approximation கொடுத்திருக்காங்க. So இப்போ first question பார்த்தோம்னா approximation 170. 170 னா square root of 170 னா 169 னா 169 னா யாரு? 13 னா 13 minus 115 plus 84 அப்படிங்கும்போது 199 னா 199 என்னன்னு எடுத்துக்கலாம்? 200 ன்னு எடுத்துக்கலாமா? 200 divided by 8 is equal to 8. அப்ப 8 இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டு இந்த டேர்ம் அப்படியே அந்த சைடு எடுத்துட்டு போனோம்னா 13 minus 8 என்னது? 5. 5 is equal to 200 divided by x. அப்ப 1 times இது 40 times. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 40. புரிஞ்சுதா இது? Next one. 2 1 அப்போ பவர் 1/3 அப்படிங்கும்போது 219 216 ன்னு எடுத்துக்கலாமா? 216 the whole power 3 னா யாரு? 6. அப்போ 6 into 12 square into 17.9 18 square divided by 11.9 12 power 4 into 1/2 is equal to 3 power x. கிளியரா? இப்ப இத சால்வ் பண்ணலாம்னா இதுவும் என்ன ஆயிடும்? எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 12 ஸ்கொயரை நான் என்ன எழுத போறேன்னா 12 ஸ்கொயரை 12 into 12 ன்னு எழுதிக்கலாமா? சரியா? இது 1 times இது 6 times 6 கேன்சல் ஆயிடுமா? So next வந்து பார்த்தோம்னா யார் இருக்காங்க நமக்கு? 12 18. அப்ப 18 வந்து என்ன எழுதலாம்? நான் 324 ன்னு எழுதலாம். அப்படி நான் எழுதும்போது 1 12s are 12. 2 times 24 carry 8 7 times 84. அப்போ 27 is equal to 3 power x னா அப்போ 27 னா 3 cube தானே? அப்ப x ஓட வேல்யூ என்னது? 3. அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது? 3. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். 5.8 னா இது யார் நமக்கு? 6. 6 into 484 divided by 15% of 88. 15% of 88. அப்ப 88 னா என்ன பண்ணலாம் நானு? 11 டேபிள்ல கேன்சல் பண்ணனா 22 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 4 times. 22 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 22 times. Again இது 3 times. இது 2 times. 2 னா இது யாரு? 11. அப்ப டெஃபினட்டா எனக்கு ஒரு 11 இருக்கு. அப்ப என்னோட ஆன்சர் டெஃபினட் 11 மல்டிபிள். அப்ப given ஆப்ஷன்ல 11 மல்டிபிள் தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப 11 மல்டிபிள் யாரு? ஒரே ஒரு ஆப்ஷன் 220. நெக்ஸ்ட் ஒன். 49%. அப்ப 50% of 6400. அப்போ 50% of 6400 அப்படின்னா 64 into 6400ல 50% என்னது? 3200 divided by இது 20% of 4000. 4000ல 20%. 10% 400 னா 20% 800. 0000 cancel. 1 times 4 times. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? given optionல நம்மளோட ஆன்சர் என்னது? 4. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். 700. 69 என்னன்னு எழுதலாம் நானு? 700 into 579 னா 576 எவ்வளோ ஸ்கொயர்? 24 ஸ்கொயர் divided by 8 minus 1900. So 1 times 3 times 7 3s are 21. 2100 minus 1900 னா difference என்னது? 200. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 42.5 அப்படிங்கும்போது 43 ஸ்கொயர். 43 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 3 ஸ்கொயர் 9. 4 3s are 12. 12 2s are 24. 16 18. 17 square 289. அப்ப 0 6
1560. அப்ப given ஆப்ஷன்ல 1560 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதா இது? அப்போ பார்த்த வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சோ ரொம்பவே ஈஸியான பேப்பர் தான். சோ ரொம்ப சீக்கிரமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரொசீட் பண்ணி முடிச்சிருக்கோம். கண்டிப்பா இதுல நம்ம யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பேப்பர்ல மீட் பண்ணலாம். சரியாப்பா? தேங்க் யூ.